என்ன ஒரு மாதிரி டல் ஆகிட்டீங்க? இல்லையே, ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் வாடி போய் கிடக்கு. இப்போ வரும்போது கலகலன்னு வந்தீங்க, குளுன்னு. இல்லை என்னன்னு சொல்லுங்கள், சொல்லுங்கள் என்னன்னு, அப்போ தானே தெரிஞ்சிக்க முடியும். இல்லையே, இப்போ அம்மா கிட்ட ஏதோ பரபரப்பாக கேட்டு வந்தீங்களே, என்ன கேட்டு வந்தீங்க? ஒன்றும் கேட்டு வரலையா? என்னது? என்ன போட்டோ? அம்மா கிட்டயா? யார் குரூப் போட்டோ? அப்படியா? சத்தமாக பேசுங்க, என்னாச்சு? இப்போ அது எங்கே? என்ன சொன்னாங்க? அப்படியா? இப்போ அம்மா என்ன சொல்கிறா கேட்டதுக்கு? இல்லைன்னு சொல்கிறாங்களா? ஐயோ, இப்போ வாங்காம விட்டாச்சா? காசு கொடுத்தது தானே? எதுக்கு? குரூப் ஃபோட்டோக்கா? எவ்வளோ கொடுத்தீங்க காசு? 50 ருபீஸா? யார் நீங்கள் கொடுத்தீங்களா அம்மா கொண்டு கொடுத்தாவா? நீங்கள் கொடுத்தப்ப ஃபோட்டோ தரலையா? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. சரி பாப்பா, அப்போ நாளைக்கு போய் கேளுங்க ஸ்கூலில் மேம்கிட்ட. என்ன அதுக்காக இப்போ என்ன காசு கொடுத்தாச்சு தானே, கண்டிப்பாக ஃபோட்டோ தருவாங்க. நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா ஃபோட்டோ இங்கே உள்ளே தான் இருக்குது. நான் இல்லை அம்மா, நீங்கள் ப்ராங்க் பண்ணுறீங்க அம்மா. என்ன சொன்னார் ஃபோட்டோ மேன்? என்ன சொன்னா தெரியுமா? நான் மட்டும் தான் ஒழுங்கா உட்காந்துருக்கேன்னு சொன்னாரு. அப்படியா? அதுக்கு மேம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க நிறைய ஆடிஷன் போயிருந்தாங்க, அதனால உட்காந்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? எப்படி உட்காந்துருக்கீங்க? இப்படி காலை வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அப்படி உட்காந்துருந்தீங்களா? ஃபோட்டோ மேன் சொன்னாரா? ஃபோட்டோகிராஃபர்? ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அவருக்கு நீங்கள் வச்சுருக்க பேர் ஃபோட்டோ மேனா? சரி சரி. அப்போ உமனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஃபோட்டோ உமன் சொல்லுவேன். அப்படி சொல்லுவீங்களா? வெரி குட், தேங்க்ஸ். கரெக்டாக மேம் பக்கத்தில் உட்காந்துட்டு. அப்படியா? எங்கே பாப்பா, எங்கே பார்த்தீங்க? தொட்டு காட்டுங்க. ஓ, அது நீங்கள் தானா? சரி சரி சரி. சரி, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா?